ஹாய் டிஎன் சர்வே ஆஸ்பிரண்ட்ஸ். எஸ்ஐ எக்ஸாம் கிரேஸ் மார்க் கேஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து லாஸ்ட்டாக ஹியரிங் எப்போ வந்திருக்கு அப்படின்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதி. பட் அது காஸ்ட் லிஸ்ட்டில் லிஸ்ட் அவுட் தான் ஆகிருந்துச்சு, பட் ரீச் ஆகலை. சரிங்களா? சரி, ஓகே. இந்த கேஸோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, அது கடைசியாக அதுக்கு ஒரு சின்ன ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பிப்ரவரி 19ஆம் தேதி வந்து இந்த 4 கொஸ்டின் அவங்க வந்து கேஸ் போட்டவங்க வந்து ஆன்சருக்கே சரியில்லை, ஸோ அது சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதில் கோர்ட் வந்து போர்டுக்கிட்ட எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒப்பீனியன் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அதில் அவங்க கொடுத்ததில் வந்து கொஷின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 13, 68, 25, 126. சரிங்களா? அதில் இந்த 25வது கேள்வி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எங்களுக்கு வந்து கிளியராக இல்லை, அக்செப்டபுள் பண்ணுற மாதிரி இல்லை. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து வேற ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை ஃபார்ம் பண்ணுங்கள், அந்த கொஷினுக்கு ஃபார்ம் பண்ணி அவங்கள வந்து ஒப்பீனியன் கொடுக்க சொல்லுங்கள். ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து டிசைட் பண்ணுறோம் சொல்லி கோர்ட்டு ஜட்ஜு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அன்றைக்குள்ள ஆர்டர் காப்பியில் அதுதான் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி அந்த கேஸுக்கான டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு March 2nd வீக் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் March 2nd வீக்கில் ஹியரிங் நடக்கலை. சரிங்களா? ஹியரிங் வந்து என்ன இருக்குது, ஜூலை 23ஆம் தேதிக்கு வருது ஹியரிங். ஆனால் கோர்ட்டில் காஸ்ட் லிஸ்ட் அவுட் ஆகுது, கேஸ் அஜாண்ட் ஆகுது, ரிப்பீட் ஆகுது, திரும்ப காஸ்ட் லிஸ்ட் அவுட் ஆகுது, அஜாண்ட் ஆகுது, ரிப்பீட் ஆகுது. இதே தான் நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? எப்போ வரைக்கும்? ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரைக்கும். சரிங்களா? நாட் ரீச்டு தான். ஹியரிங் கூட வந்து எதுவுமே நடக்கலை. சரிங்களா? ஸோ அதனால தான் நமக்குமே எதுவுமே சொல்ல முடியல, இந்த கேஸ் வந்து என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டே இருந்தீங்க. ஸோ கேஸ் ஹியரிங்கே கண்டக்ட் ஆகலை. இன்னும் நெக்ஸ்ட் ஹியரிங் என்றைக்கு அப்படிங்கிற டேட்டும் இன்னும் அஃபீஷியலாக வந்து அப்டேட் ஆகலை. சரிங்களா? அது அப்டேட் ஆனதும் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து கிரேஸ் மார்க் கொடுங்கன்னு சொல்லலை, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அவங்களோட ஒப்பீனியனை, எக்ஸ்பர்ட் கமிட்டியோட ஒப்பீனியனை கேட்டு வச்சுக்கிறாங்க. அதுலேயுமே ஒரு கொஷனுக்கான ஒப்பீனியன் எங்களுக்கு வந்து கிளியராக இல்லை. ஸோ நீங்கள் வேற ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதுக்கான அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க, ஜட்ஜு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஜட்ஜு மாறியிருக்காங்க. இவங்க வந்து என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப தான் இருக்குது. ஸோ இந்த கேஸும் முடிவுக்கு வரணும். ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஹியரிங் வரக்கூடிய பிஎஸ்டிஎம் ரிலேட்டட் கேஸும் முடிவுக்கு வரணும். முடிவுக்கு வந்த பிறகு தான் ஸோ இந்த ரிசல்ட்டுங்கிறது திரும்ப விடுவாங்க. ஸோ ஆல்ரெடி அந்த ரிசல்ட்டை விட்டாங்க இல்லையா, அது எதுக்காக எடுத்துக்கிட்டாங்க, கரெக்டான ரீசன் பார்த்தீங்கன்னா போர்டுக்கு தான் தெரியும். டெக்னிக்கல் ஃபால்ட்டு சொல்கிறாங்க. அது என்னென்ன ஃபால்ட்டு, ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கொஷின் அதிகமாக போட்டவங்களுக்கு கிளியர் ஆகலை, கொஞ்சம் கம்மியாக போட்டவங்களுக்கு கிளியர் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ கேஸ் போட்டவங்க வந்து பிஎஸ்டிஎம் கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் கிரேஸ் மார்க் கேஸும் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக என்ன கட் ஆஃப் வந்து விடாமல் ரிசல்ட் விட்ருக்காங்க. அதில் ஓரளவு டீசெண்டாக மார்க் போட்டிருக்கவங்க, கிளியர் ஆகாதவங்க கூட நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சப்போஸ் ரிசல்ட் வரும்போது உங்கள் நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஃபிசிக்கலாக நீங்கள் லேக் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். சரிங்களா? ஆல்ரெடி ரிசல்ட் விட்டுருப்பாங்க, அதில் நம்பர் வந்திருக்குல்ல, நீங்களுமே ஃபிசிக்கல் வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணுங்கள். ஸோ கேஸ் வந்து எப்போ முடியுதுங்கிறத முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படி இருக்காதீங்க. கேஸ் வந்து ஆகஸ்ட் 28ஆம் தேதி பிஎஸ்டிஎம் கேஸ் முடியுமான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அது முடிஞ்சதுக்கப்புறம் கிரேஸ் மார்க் கேஸு இது எப்போ முடியுதுன்னு தெரில. ஸோ ரெண்டுமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வரும். நீங்கள் அதை எதிர்பார்த்து ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணாதீங்க. வாய்ப்பு கிடைக்கிற போது டெய்லியும் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ரெகுலராக ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு. சரி, ஓகே. வேறு என்ன தகவல் வந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. வேறு எந்த டவுட்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரியா? தேங்க்யூ.